Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம். தந்தையின் 11 மணி செய்தி தொகுப்பிற்காக நான் கார்த்திகா பிரகாஷ். பீகார் மாநில முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி பதவியேற்று வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धा पूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரா தற்போது பொறுப்பேற்று வராரு. இவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? பீகார் மாநில அரசியல் வரலாற்றுல இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான நாள். ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் பாஜக முதன்முறையாக ஆட்சியை அமைத்திருக்கிறது. பீகார் முதல்வராக பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி பதவியை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆளுநர் சையத் ஹசனைன் அவர்கள் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் மிக எளிமையான முறையில் இந்த பதவி ஏற்பு விழா என்பது நடைபெற்று வருகிறது. அவரோடு சில துணை முதல்வர்களும் கூட தற்போது பதவியேற்று வருகின்றனர். சாம்ராட் சௌத்ரி ஏற்கனவே பீகாரினுடைய துணை முதல்வராக இருந்தார். அப்போது அவர் ஐக்கிய ஜனதா தளத்தோடு பாஜக கூட்டணியில் இருந்த போது அவர் துணை முதல்வராக இருந்தார். இருப்பினும் பீகாரில் அண்மை நாட்களாக சில காட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு நிதிஷ்குமார் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது சாம்ராட் சௌத்ரி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் ஹிந்தி ஹாட்லாண்டை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹிமாச்சல் பிரதேஷ் இப்படி பல ஹாட்லாண்ட் மாநிலங்களில் பாஜக ஏற்கனவே ஆட்சியை பிடித்திருந்தாலும் முக்கியமாக இருக்கக்கூடிய பீகாரில் இதுவரை பாஜக ஆட்சியை பிடிக்காமல் இருந்தது. அங்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய நீண்ட கால கனவாக இருந்தது. அந்த கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. சாம்ராட் சௌத்ரியை பொறுத்தவரை அவர் அரசியலில் 1990 நுழைந்தார். முதலில் அவர் அரசியலில் நுழைந்தது லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் தான் அவர் எம்எல்ஏவாகவும் அதே போல அமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 2012 ஆண்டு காலகட்டத்தில் அவர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு சென்றார். பின்னர் அங்கிருந்தும் வெளியேறி கடந்த 2018 ஆண்டு தான் அவர் பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த பிறகு பீகார் மாநில பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் தலைவராக இருந்த போது பீகார் மாநிலத்தில் பாஜக அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்பட்டதாக பலரும் கூறுகிறார்கள். அதன் பிறகு பீகாரில் துணை முதல்வராக பதவி வகித்தவர் தற்போது முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு விஷயம், இவர் தமிழகத்தில் தான் படித்திருக்கிறார். பீகாரினுடைய முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய உயர்கல்வியை படித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பீகாரை பொறுத்தவரை இவர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது கோயர் குஷ்வாகா என்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். பீகார் மாநில மக்கள் தொகையில் சுமார் 7% அளவுக்கு இந்த குஷ்வாகா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஓபிசி சமூகத்தை பொறுத்தவரை முதலில் இருப்பது யாதவாவுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் இருப்பது குஷ்வாகா சமூகத்தை சேர்ந்தவர். அந்த குஷ்வாகா என்கிற ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான் சாம்ராட் சௌத்ரி. இவர் கட்சிக்காக மிக கடுமையாக உழைத்து ஒரு பீகாரில் கட்சி அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் தற்போது இவர் பாஜகவை சேர்ந்த பீகார் முதல்வராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பீகார் மாநில முதலமைச்சராக தற்போது சாம்ராட் சௌத்ரி பதவியேற்று வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.